குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்ற மோடி. ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு சென்றார். அந்நாட்டு கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடல் பாடி மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்லோவாக்கியா நாட்டு அதிபர் ராபர்ட் ஃபிகோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் இரு நாடுகள் இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதை அதிபர் வழங்கி கௌரவித்தார். இது பிரதமர் மோடி பெறும் 33வது சர்வதேச அங்கீகாரம். 140 கோடி இந்தியர்களுக்கு சொந்தமான இந்த விருதை பெற்றுக் கொண்டதற்கு ஸ்லோவாக்கிய மக்கள் மற்றும் அரசுக்கு நன்றி. இந்தியா மற்றும் ஸ்லோவாக்கியா நட்புக்கு இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த ரகசிய ஆலோசனை. மத்திய அமைச்சரவை மாற்றமா? மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட தலைவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மத்திய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் கட்சி பணிக்காக பணியமர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா டெல்லி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அர்ச்சனா குப்தா ஹரியானா மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். சர்தார் கேவால் சிங் திலோன் பஞ்சாப் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். திரிபுராவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அபிஷேக் டெப்ராய் அந்த மாநில பாரதிய ஜனதா தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலிருந்து இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் கட்சி அலுவலகத்தைச் சேர்ந்த மத்திய குழுவை மாற்றி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாட்டிலுக்கு ரூபாய் 10 வாங்கிய 200 பேர் சஸ்பெண்ட். தாவிக அரசு பொறுப்பேற்ற பின்னும் மதுக்கடைகளில் கூடுதல் பணம் பெறுவது தொடர்கிறது. இது தொடர்பாக அரசுக்கு அதிக புகார்கள் சென்றன. இதையடுத்து மதுக்கடைகளில் தீவிர ஆய்வு செய்து கூடுதலாக பணம் வசூலிக்கும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் உத்தரவிட்டது. இந்த பணியில் அலட்சியம் காட்டினால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட மேலாளர்களும் பறக்கும் படை அதிகாரிகளும் கடைகளில் முழுவீச்சில் ஆய்வில் ஈடுபட்டு உள்ளனர். அதில் கடந்த 20 நாட்களில் மட்டும் கூடுதலாக பணம் வசூலித்த 200 பணியாளர்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். முதல்வர் விஜய் காரில் இருந்த மர்ம பொருள். தீயாய் பரவிய வீடியோவை டெலிட் செய்யும் தாவேகாவினர். கர்நாடகாவில் கார் ஓட்டிய முதல்வர் விஜயின் வீடியோ சர்ச்சையை கிளப்பவே அதை சமூக வலைதளங்களிலிருந்து தாவேகாவினர் நீக்கி வருகின்றனர். முதல்வர் விஜய் கடந்த வாரம் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் தரிசனம் செய்தார். அங்கிருந்து திரும்பும்போது அவரே கார் ஓட்டினார். காரின் உள்ளே இருந்த ஒருவர் அவர் கார் ஓட்டுவதை வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோ அண்ணன் எவ்வளவு ஸ்டைலாக கார் ஓட்டுகிறார் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் கசிய விடப்பட்டது. ஆனால் முதல்வர் சீட் அருகே இருந்த பிளாஸ்டிக் டம்ளர் சர்ச்சையை பற்ற வைத்தது. மேலும் கார் ஓட்டிய போது அவர் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் அந்த வீடியோவை கட்சியினர் யாரும் பயன்படுத்த வேண்டாம் என தாவேகா தரப்பிலிருந்து வாய்மொழி உத்தரவு போடப்பட்டது. முதல்வர் கார் ஓட்டும் வீடியோவை பகிர்ந்த பலரும் அதை தங்கள் சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கி வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவிடும் எதிர்க்கட்சியினரின் கணக்குகளை நீக்கி வருகின்றனர். அதாவது தனிப்பட்ட விளம்பர நிறுவனம் ஒன்று அந்த வீடியோவுக்கு உரிமை கோரி தங்கள் அனுமதியின்றி அந்த வீடியோவை பயன்படுத்துவதாக சமூக வலைதள நிறுவனங்களுக்கு புகார் அனுப்பி வருகிறது. முதல்வரின் காரின் உள்ளே இருந்து வீடியோ எடுத்தது யார், அதை வெளியிட்டது யார், அதை நீக்கும் அளவுக்கு அதில் என்ன இருக்கிறது என்று எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். திமுகவின் தோல்விக்கு பின்னால் மெகா சதி, ஸ்டாலின் கைக்கு போன ரிப்போர்ட். சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கான காரணங்களை ஆராய 19 குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்களில் 36 பேர் இடம்பெற்றனர். தமிழகம் முழுதும் பயணம் செய்து தொகுதி வாரியாக அக்குழுவினர் அறிக்கை தயாரித்தனர். மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் நடந்த கள ஆய்வு தொடர்பான அறிக்கை மாவட்ட வாரியாக ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகளில் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை கூட்டணி கட்சியினர் நிறுத்தியுள்ளனர்.
கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கும்போது அவர்களின் செல்வாக்கு மற்றும் வெற்றி வாய்ப்பை அடிமட்ட அளவில் ஆராய்ந்து முடிவு எடுக்காமல் கோட்டை விட்டுள்ளோம். தேர்தல் வியூக நிறுவனத்தின் ஆலோசனைப்படி கட்சி நிர்வாகிகளை வேலை வாங்கியதும் தேர்தலில் திமுக அடைந்த தோல்விக்கு காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பாக கள ஆய்வுக்குழுவில் இடம்பெற்ற திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலரசன் கூறுகையில், மக்களை பல வகைகளில் சந்தித்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என 140 மணி நேரம் ஆய்வு நடத்தினோம். நேரடியாக பெற்ற கருத்துகள் கடிதங்கள் வாயிலாக பெற்றவை என சேர்த்து 6620 பக்கங்களுக்கு கருத்துகள் வந்துள்ளன. அவற்றை படித்து குறிப்பெடுத்து அதை 476 பக்க அறிக்கையாக தயாரித்துள்ளோம். அதை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறோம் என்றார். தாவேக்காவுக்கு போகாதீங்க, அதிருப்தி அதிமுகவினருடன் ஸ்டாலின் ரகசிய டீல். சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்து முதல்வர் விஜயின் தாவேக்காவில் இணைந்தனர். பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் மீண்டும் பழனிசாமியுடன் ஐக்கியமாகினர். இருப்பினும் கட்சிக்குள் அதிருப்தி அதிகளவில் நீடிக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட ஒன்றிய செயலர்கள் என தாவேக்காவுக்கு தாவிய வண்ணம் உள்ளனர். அதிமுக வேகமாக கரையும் நிலையில் அதிருப்தி நிர்வாகிகளை அழைத்து பேசுவதில் பழனிசாமி அக்கறை காட்டவில்லை. அதே நேரத்தில் அதிமுகவினர் பலரும் தாவேக்கா பக்கம் செல்வது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிருப்தி அதிமுகவினரிடம் அவர் நேரடியாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிலையில் அவரிடம் ஸ்டாலின் நேரடியாக பேசி திமுகவில் இணைத்துள்ளார். இது குறித்து அதிருப்தி அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்போர் பட்டியல் பழனிசாமியிடம் உள்ளதா என்று தெரியவில்லை. ஆனால் அவரை சுற்றியுள்ள ஜால்ராக்கள் கொடுக்கும் பட்டியலை வைத்து கட்சியிலிருந்து நீக்கம், புதிய நிர்வாகிகள் நியமனம் என பல தவறுகளை பழனிசாமி செய்கிறார். இந்த சூழலில் அதிமுக அதிருப்தி நிர்வாகிகளின் பட்டியலை திமுக முக்கிய நிர்வாகிகள் ஸ்டாலின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அது போன்றவர்களை திமுக மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வாயிலாக ஸ்டாலின் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறார். அவர் பேசும்போது உட்கட்சி பிரச்சினை வரத்தான் செய்யும், அது சரியாகிவிடும். அதற்காக திராவிட பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்து புதிய கட்சிக்கு செல்ல வேண்டாம், அங்கு உரிய மரியாதை இருக்காது. சமீப காலமாக அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சிக்கு சென்று அங்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலையில் கட்சியில் சேர்வது கவலையாக உள்ளது. அந்த கட்சி தலைவரை கூட பார்க்க முடியாத அவர்களுக்கு கட்சியில் என்ன மரியாதை கிடைக்கும்? இதை முதலில் உணர வேண்டும். அதிமுகவில் தொடர்ந்து இருங்கள். ஒருவேளை கட்சி மாறும் எண்ணம் இருந்தால், அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் திமுக பக்கம் வர வேண்டும். இங்கு உங்களை அரவணைக்க நான் தயார். நிச்சயமாக உரிய மரியாதை கிடைக்கும். அதிமுகவில் வகித்ததை போல நல்ல பதவி தேடி வரும். என்னை தாராளமாக நம்பலாம் என ஆறுதலாக பேசுகிறார். ஸ்டாலின் பேச்சிலிருந்து அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் அல்லது அக்கட்சி நிர்வாகிகள் தாய் கழகமான திமுகவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தெரிகிறது. அதிமுக மீது எதிரி கட்சியான திமுகவுக்கு இருக்கும் அக்கறை கூட பழனிசாமிக்கு இல்லாததுதான் மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது என்று அதிமுக அதிருப்தி நிர்வாகி தெரிவித்தார். தொழில் தொடங்க போறீங்களா? 21 நாட்கள் கெடு. புதிய விதிமுறைகள் விரைவில் அமல். தமிழகத்தில் தொழிற்சாலை அமைக்க விரும்பும் நிறுவனங்கள் அரசின் பல துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும். எனவே தமிழக ஒற்றைச்சாளர இணையதளம் வாயிலாக 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் சார்ந்த 200க்கும் அதிகமான வணிக அனுமதிகளை ஒரே இடத்தில் பெறும் வகையில் தமிழக அரசின் வழிகாட்டி நிறுவனம் ஒருங்கிணைத்துள்ளது. இந்த அனுமதியை குறித்த காலத்தில் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்து தொழில்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஒற்றைச்சாளர இணையதளத்தில் தொழில் தொடங்க விண்ணப்பிக்கும் போது அது ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு துறைகளுக்கும் பதிவாகிவிடுகிறது. அந்தந்த துறைகள் அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் தொழிற்சாலைகளுக்கான கட்டட அனுமதி உள்ளிட்ட முக்கிய ஒப்புதல்களை வழங்குவதில் தாமதமாகின்றன. எனவே தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு விரைவாக அனுமதி அளிக்கும் வகையில் ஒற்றைச்சாளர இணையதளத்தில் விண்ணப்பித்து 21 நாட்களில் அரசு துறைகள் அனுமதி தரவில்லை எனில் தானாகவே அனுமதி அளிக்கப்பட்டதாக கருதும் விதியை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து துறைகளின் அதிகாரிகளையும் அழைத்து பேசி விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார்.